உலகின் மிகப்பெரும் T20 தொடராக இந்தியாவின் IPL திகழ்கிறது. 10 அணிகளுடன் உலகின் தலைசிறந்த வீரர்கள் இதில் களம் காணுகின்றனர். BCCIயின் விதி காரணமாக பாகிஸ்தானை தவிர்த்து மற்ற நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இதில் விளையாடி வருகின்றனர். இதேபோல ஆஸ்திரேலியா, மேற்கிந்திய தீவுகள், பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, வங்கதேசம், இலங்கை ஆகிய நாடுகளும் T20 தொடரினை நடத்துகின்றன. என்றாலும் IPL தொடரே T20 தொடரின் பேரரசனாக கிரிக்கெட் உலகினை ஆண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் இந்த தொடருக்கு ஆப்படிக்கும் வேலையை குட்டி நாடான சவுதி அரேபியா ரகசியமாக மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நாட்டின் SRJ ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் இந்த தொடரை முன்னிறுத்தி நடத்த இதற்கு சவுதி அரசும் உதவியாக தாராளமாக வாரி வழங்கி இருக்கிறதா. இதற்காக சுமார் 4300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும் IPL போலவே இத்தொடரிலும் மொத்தம் 8 அணிகள் இடம்பெறுமாம். இந்த 8 அணிகளும் உலகின் தலை சிறந்த நிறுவனங்களை வாங்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றதாம். ஏலத்தில் ஒரு அணி 150 கோடி வரை பயன்படுத்தலாம் எனவும் ஒரு வீரருக்கு தாராளமாக 50 கோடி வரை ஏலத்தில் கிடைக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது மட்டுமன்றி பிக் பாஸ், தி 100 மற்றும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆகிய T20 தொடர்களை முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களையும் இதில் பங்கேற்க வைக்கப் போகிறார்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனம் BCCI மீது செம காண்டில் இருப்பதால் இதற்கு அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொடரை உலகின் மாபெரும் T20 தொடராக மாற்றுவதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சவுதி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு செய்து வருகிறது. இதற்காக கிரிக்கெட் ஆலோசகர்கள், கிரிக்கெட் வல்லுநர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் என பலரையும் இதில் ஆலோசகர்களாக நியமித்து வருகின்றனர். அதிர்ச்சி அளிக்கும் விதமாக சன்ரைசர்ஸ் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகின்றன. IPL தொடரின் ஒரே வெளிநாட்டு கேப்டனாக இருக்கும் கமின்ஸை மாற்ற வேண்டும் என்று ரசிகர்கள் மத்தியில் கோரிக்கை வலுத்து வருகின்றன. சரியாக இந்த நேரத்தில் அவரின் மறுபக்கம் குறித்து தெரிய வந்துள்ளது. இதனால் விரைவில் மீண்டும் ஒரு கேப்டன் மாற்றம் இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகிருக்கிறது. விரைவில் IPL தொடர் துவங்க இருக்கும் நிலையில் இந்த நேரத்தில் சவுதி அரேபியாவின் T20 தொடர் குறித்த தகவல் கிரிக்கெட் வட்டாரங்களில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக BCCI சவுதியின் இந்த அதிரடி முயற்சியால் ஆடிப்போய் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்றாலும் 140 கோடிக்கும் அதிகமான இந்திய நாட்டில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் போன்று உலகில் வேறு எந்த நாட்டிலும் வெறித்தனமான ரசிகர்கள் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தலைகீழாக நின்றாலும் IPL-ஐ வீழ்த்திவிட நினைக்கும் சவுதியின் முயற்சிகள் பலிக்காது என்றும் பேச்சுக்கள் எழுந்து வருகிறது. மேற்கண்ட அத்தனை விஷயங்களையும் சவுதி பார்த்து செய்தாலும் இதற்கு ICC-யின் அனுமதி வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது. தற்போது ICC தலைவராக இந்தியாவின் ஜெய்ஷா தான் இருக்கிறார். எனவே IPL-ஐ வீழ்த்தும் ஒரு முயற்சிக்கு அவர் அனுமதி வழங்குவாரா என்பது கேள்விக்குறிதான். இது மட்டுமின்றி IPL தவிர்த்து பிற நாடுகளின் T20 தொடர்களில் இந்திய வீரர்கள் பங்கேற்க BCCI அனுமதிப்பதில்லை. இந்திய வீரர்கள் இல்லாத T20 தொடர்கள் 10ஓடு 11ஆகவே உள்ளன. மேற்கண்ட இந்த 2 விஷயங்களையும் சவுதி கையாளும் விதத்தில்தான் இந்த புதிய T20 தொடரின் எதிர்காலம் அமையக்கூடும். என்றாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதால் இந்த T20 விஷயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.